எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம எக்ஸலில் உள்ள ஷார்ட்கட் கீஸை பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் எல்லா ஷார்ட்கட் கீஸும் உள்ள ஃபங்க்ஷனும் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போகிறேன். இதில் நிறைய கேட்டகரியில் வச்சுருக்கேன். ஜென்ரலு, நேவிகேஷனு, அப்புறம் செலெக்ஷனு, எடிட்டிங்கு, ஃபார்மேட்டிங்கு, ஃபார்முலாஸ், டேட்டா அண்ட் ஃபில்டர், அதர். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஷார்ட்கட் கீஸு. இன்னும் மேஜரான ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து போயிடலாம். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் நியூனா இந்த ஒர்க் புக் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு ஒர்க் புக்கும் வேணும், பேரலாக நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் நியூங்கிற பட்டன் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி புக்கு வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த புக்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த புக்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஷார்ட்கட் கீஸ். இப்போ கண்ட்ரோல் ஓன்னு இருக்குது. கண்ட்ரோல் ஓ அப்படின்னா நீங்கள் ஏதாவது இப்போ பழைய எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஓங்கிற பட்டனை அழுத்தணும். நான் அழுத்திட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது வந்துட்டு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணணும். அடுத்தது சேவ் பண்ணணும்னா கண்ட்ரோல் எஸ் அழுத்தினீங்கன்னா சேவ் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி வேர்டு அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம். இப்போ F12ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் இதை வேறு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை சேம் ஃபார்மேட்லேயோ இல்லை வேறு ஃபார்மேட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபங்க்ஷன் F12 அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு இப்போ பிடிஎஃப் ஃபார்மேட்டுன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டு, வேறு சிஎஸ்வி ஃபார்மேட்டு, எக்ஸல் மேக்ரோ எனேபிள் டெம்பிள்டு, இப்படி எந்த ஃபார்மேட் வேணாலும் இதில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதே ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். நம்ம அதை கிளைண்ட்டுக்கு அனுப்பலாம். சப்போஸ் நம்ம சில டைம்ஸில் கிளைண்ட்டுக்கு எக்ஸல் அனுப்பாமல் பிடிஎஃப் அனுப்பணும்னு நினைப்போம். அந்த டைமில் அதை அந்த மாதிரி பண்ணி அனுப்பிக்கலாம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் பி. இது வந்து பிரிண்ட் ஆப்ஷனு. இது வந்து பிரிண்ட்டு கண்ட்ரோல் பி வச்சு இந்த மாதிரி டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஆப்ஷனு. அடுத்தது கண்ட்ரோல் இசட் வந்து அண்டோ. இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ இங்கே 1 2 3 4 5 6 ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் 7 8 9. இப்போ இது வந்து உங்களுக்கு திரும்ப தேவையில்லைங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் இசட் அழுத்தினீங்கன்னா அந்த பழசு ஆல்ரெடி போயிடுது பாருங்கள். அதுதான் இப்போ அந்த மாதிரி தான். இப்போ நான் இப்போ 1 2 3 3 போயிட்டேன். எனக்கு இந்த 1 2 3 3 தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் இசட் அழுத்தினேன்னா எனக்கு அது போயிடும். அதுக்காக அது வர்றது தான். இப்போ 1 2 3 4 3 3 எழுதிருக்கேன், கண்ட்ரோல் இசட் எழுதிருக்கேன், போயிடுச்சு. அதுக்கு அந்த இப்போ கண்ட்ரோல் ஒய்னா அது உங்களுக்கு இப்போ நான் 1 2 அதை இது அண்டோ பண்ணல, அது திரும்ப நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அப்போ கண்ட்ரோல் ஒய், இசட் ஒய், அதே மாதிரி அந்த போனது திரும்ப வந்துடுச்சு. அதுக்காக இது. இப்போ Alt F4ங்கிறது இந்த எக்ஸல் ஷீட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Alt F4 அழுத்திங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் அது இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் வேறு ஒரு ஷீட்டில் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து க்ளோஸ் ஆகும். Alt F4ங்கிறது நீங்கள் அந்த ஷீட்டு இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு ஷீட் மட்டும்தான் காட்டுது. அந்த புதுசாக நம்ம ஓப்பன் பண்ண ஷீட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அது. அடுத்து நேவிகேஷனுங்கிறது ஜென்ரலாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் பண்ணுறது, செல்லோட டாப்புக்கு வர்றது, எட்ஜ் ஆஃப் தி ஷீட்டுக்கு போகிறது, அதுக்கெலாம் வந்து இந்த செல் யூஸ் பண்ணும். இப்போ ஆரோக்கியம் வந்து பயங்கர பேசிக்கு. ஆரோக்கியம் வச்சு தான் ஒரு செல்லேருந்து இன்னொரு செல், நான் இப்போ இந்த செல்லில் இருக்கேன், பக்க செல் போனால் அந்த ஆரோக்கியம் எடுத்துனா அந்த செல்லுக்கு போயிடும். அது மாதிரி. பின்ன அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரோக்கி அழுத்தினீங்கன்னா இது எட்ஜி, இந்த எக்ஸல் ஷீட்டோட எட்ஜுக்கு போயிடும். அதுக்காக இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரோக்கி. ஸோ அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் இருக்குது. இதை அழுத்தினா என்ன ஆகும்னா இதை அழுத்தினா பிகினிங்க்கு போயிடும். இப்போ செல் A1க்கு போயிடும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, கண்ட்ரோல் ஹோம் அழுத்துறேன். இப்போ எட்ஜ் ஆஃப் தி செல் இங்கே வந்துச்சு பாருங்கள், கேட்டகரிக்கு. அது கண்ட்ரோல் ஏ. சப்போஸ் நீங்கள் எண்டுக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் எண்டு அழுத்துனா கண்ட்ரோல் எண்ட் ஆஃப் தி அந்த பேஜோட எண்டுக்கு வந்துடும். அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் எண்டுங்கிற ஆப்ஷனு. ஓகே, அப்போ அது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம இது பேசிக்காக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் சி காப்பி. இப்போ நான் காப்பி பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் சி அழுத்தினேன்னா அந்த செல்லு காப்பி ஆகிடுது. அது மாதிரி. அடுத்து கண்ட்ரோல் வி, அதை வேறு எங்கேயாவது நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் வி, அந்த கண்ட்ரோல் சியை கொண்டு வந்துட்டு இங்கே கண்ட்ரோல் வியில் காப்பி பண்ணியாச்சு. ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ டெலீட்டு, இதில் உள்ள எல்லா சென்டென்ஸும் நீங்கள் கிளியர். இப்போ நான் இதை வந்து டெலிட் பண்ணால் டெலிட் பட்டன் அழுத்தினா டெலிட் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி கூட பண்ணலாம், இல்லை செப்பரேட் கூட பண்ணிக்கலாம். அது இப்போ கண்ட்ரோல் டி வந்து ஃபில் டவுனு. இப்போ நான் ஃபில் டவுனுங்கிறது சும்மா நான் இன்றைக்கி 1 2 3 4 5 வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபில் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக ஃபில் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நிறைய நீங்கள் ஃபார்மேட் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த கலரு சைஸு மாற்றுறது, ஐகான் செட் பண்ணுறது, இந்த கிரேட்டர் தென் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபார்மேட்டிங் தான், ப்ளஸ் எடிட்டிங் கூட இது. ஓகேவா? இது வந்துட்டு கிளியர் ஃபில் டவுன் பண்ணியாச்சு. இப்போ ஃபில் ரைட், இதே ரைட் சைடு பண்ணணுன்னா சும்மா இது கண்ட்ரோலு ஆர் எடுத்திங்கன்னா ரைட் சைடு ஃபில் ஆகிடும். ஸோ அது பேசிக்கான கான்செப்ட்டு, அது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அல்ட் ப்ளஸ் என்டர் இருக்குது. இது இப்போ நியூ லைன், ஒரே செல்லில் நீங்கள் நியூ லைனை தொடங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இதில் 1 2 3 4 5 6ன்னு எழுதிட்டேன். எனக்கு நான் அடுத்த செல்லுக்கு போகாமல் இதுலேயே வேறு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அல்ட்டு என்ட்ரு கொடுக்கணும். அல்ட்டு என்ட்ரு கொடுத்தேன்னாவும் அடுத்த செல்லுக்கு வரும். நான் திரும்ப ஏதாவது இப்படி என்ட்ரு பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் அந்த இது. ஸோ அது முடிஞ்சிச்சு. இது பேசிக் எடிட்டிங் கீழே ஷார்ட் கீழே இது. அடுத்தது ஃபார்மேட்டிங். எப்படிலாம் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க, ஃபார்மேட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. இப்போ Ctrl+1 நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நம்பரோ இல்லை கரன்சி, அக்கௌண்டிங்கு எதை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது. இப்போ நீங்கள் ஒரு செல்லு வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு செல்லு இருக்குது, இந்த செல்லு போகிறீங்க, இந்த செல்லில் நீங்கள் ஒரு டைலாக் பாக்ஸு கிரியேட் அந்த ஃபார்மேட் பண்ணணும் அந்த செல் அப்படிங்கிற பட்சத்தில் Ctrl+1 அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி வரும். சப்போஸ் இல்லை டேட்டு செட் பண்ணால் டேட்டு, அந்த மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும் இதில். அதுக்காக தான் இந்த இது Ctrl+1. Ctrl+Bங்கிறது போல்டு கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 5 6 இப்படி நான் வச்சுட்டேன். இப்போ கண்ட்ரோல் போல்டு கொடுக்கணும் அப்படின்னா Ctrl+B அழுத்தினீங்கன்னா அது போல்டு ஆகிடும். ஸோ இது ஒன்று. அடுத்தது இப்போ இதே இட்டாலியன் ஃபார்மேட்டு மாற்றணுன்னா Ctrl+I. ஸோ இட்டாலியன் ஃபார்மேட்டுக்கு மாறிடுது. அடுத்த Ctrl+U வந்து இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ Ctrl+U நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அண்டர்லைன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான். அடுத்தது அப்ளை பார்டர்ஸ். இதுக்கு நீங்கள் பார்டர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது கிளிக் பண்ணி Ctrl+Shift அழுத்தணும். அப்படி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வரும். இப்போ நான் Ctrl+Shift அழுத்தினா இந்த பார்டர் வந்துருச்சு. இந்த பார்டர்லாம் அது வந்தது தான். இப்போ அந்த பார்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சுட்டு Ctrl+Shift _ அழுத்தணும். _ அழுத்திங்கன்னா அந்த பார்டர் வந்து போயிடும். ஸோ இதுதான் இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், இந்த ஷார்ட்கட் கீஸ் அப்படின்னா எல்லாமே நம்ம டைம் சேவிங்ஸ்க்காக தான். டக்குன்னு வேலை முடிக்கணும், ஸ்பீடாகும், ஸ்லோ ஆகும், நம்ம ஒர்க் வந்து ஸ்லோ ஆகாமல் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே. ஸோ இப்போ இந்த கரன்சி ஃபார்மேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift $sign அழுத்தணும். Ctrl+Shift நீங்கள் $sign அழுத்தினீங்கன்னா அந்த ஃபார்மெட்டு, அந்த Ctrl+Shift $sign அழுத்தினீங்கன்னா கரன்சி ஃபார்மெட் வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். Ctrl+Shift வந்துடுச்சு. இது வந்துட்டு கரன்சி ஃபார்மேட். இப்போ ஒரு நம்பர் நம்ம கொடுத்து அதை கரன்சி ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு இந்த இடத்துல கரன்சி செலக்ட் பண்ணி இதில் போயிட்டு இதில் உள்ளதில் கரன்சின்னு செலக்ட் பண்ணி போகாமல் Ctrl+Shift $sign ஆகிடுச்சா அது வந்துடும். இப்போ அதே பர்சன்டேஜுக்கு மாற்றணும் அப்படின்னா Ctrl+Shift பர்சன்டேஜ் சிம்பிள் எடுத்திங்கன்னா பர்சன்டேஜுக்கு மாறிடும். இந்த பர்சன்டேஜுக்கு மாறிடுச்சா? ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு செல்லில் எப்படி ஃபார்மேட்டிங் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, சேவ் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, ஒரு செல்லை என்ட்ரு பண்ண பிறகு எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். நேவிகேஷனில் எப்படி செல் டு செல் மாறுறது, அப் அண்ட் டவுன் எப்படி வர்றது அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு அது பார்த்தாச்சு. அடுத்தது வந்துட்டு நேவிகேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் செலெக்ஷனும் முடிஞ்சது. எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒர்க் புக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் விடுறது, அது எல்லாமே. எடிட்டிங்கும் பார்த்தாச்சு. Ctrl+X கட்டு, காப்பி, பேஸ்ட் இது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இந்த செலெக்ஷன் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ செலெக்ஷன் வந்து எப்படின்னா இது Shift+RO கீ அழுத்தினா, Shift+RO கீ அழுத்தினா அது வந்துட்டு ஆரோ ஷிஃப்ட் ஆகும். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், Shift+RO கீ அழுத்திட்டேன். ஓகேவா? அப்போ இது செலக்ட் ஆகாது. இப்போ நான் Shift 1 by 1 நான் இப்படி வச்சு இப்படி செலக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இப்படி ஒரு இதை வச்சுட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு நான் ஆரோ கீஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைடு ஆரோ கிளிக் பண்ணால் ரைட் சைடு போகும். சப்போஸ் நீங்கள் கீழே இது எல்லாமே செலக்ட் பண்ணால் இப்படி வந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் Shift+RO கீ. ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு ரேஞ்ச் இப்போ கண்ட்ரோலும் அழுத்தி பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு வந்து செலக்ட் ஆகும். ஒரு ரேஞ்சு டு தி எண்டு டேட்டா வரைக்கும் செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், Ctrl+Shift நான் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து அந்த லாஸ்ட் எண்டு இதான் இந்த எக்ஸல் புக்கோட எண்டு. இங்கே பார்த்தீங்களா, இதுலேருந்து இந்த லாஸ்ட் வரை வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வர்றது பண்ணணும்னா ஒரு எண்டு வரை செலக்ட் பண்ணணும்னா இப்படி தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து ஒரு முக்கியமான கீ. இது அடிக்கடி உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஷிஃப்ட்டு ஆரோக்கே எடுத்துனீங்கன்னா ரைட் சைடு போவோம், ரைட் சைடு ஆரோ. இப்போ இது பண்ணிங்கன்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ஆட்டோ சம் கொடுக்குறது அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இது. இப்போ கண்ட்ரோல் ஆல்னா என்டையர் புக்கே செலக்ட் பண்ணுறது. இப்போ நான் கண்ட்ரோல் ஆல் கொடுத்தேன், என்டையர் புக்கே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் இதை அழுத்தினா ஒரு என்டையர் ரோ வந்து செலக்ட் ஆகும். இப்போ ஷிஃப்ட்டு நான் ஸ்பேஸ் அழுத்திட்டேன். ஓகே, அந்த ரோவே செலக்ட் ஆகிடுச்சு, இந்த ரோ ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதே கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்தினா என்டையர் காலம், நான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்திட்டேன், என்டையர் காலமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செலெக்ஷன் முடிச்சாச்சு. ஓகே, ஜென்ரல் முடிச்சாச்சு, நேவிகேஷன் முடிச்சாச்சு, செலெக்ஷன் முடிச்சாச்சு, எடிட்டிங் முடிச்சாச்சு. இப்போ ஃபார்மேட்டிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, ஃபார்மேட்டிங் முடிஞ்சிச்சு. நடுவில் அந்த செலெக்ஷன் விட்டுருந்தேன், அது இப்போ சொல்லியாச்சு. ஓகே, தென் ஃபார்முலாஸ் வந்து இதில் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இப்போ எதை நீங்கள் தொடங்கினாலும் நீங்கள் ஈக்குவல் வச்சு தான் தொடங்கணும். இப்போ வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ செல்லு உங்களுக்கு செலக்ட் ஆகுது பாருங்க. இப்போ நான் 1 2ன்னு வச்சுட்டேன். இப்போ நான் இதை ரெண்டையும் சம் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் இதை தான் வச்சு பண்ணணும். இப்போ எடுத்துட்டு அப்படி பண்ணலாம். இப்படி பண்ணும்போது 3. ஸோ பேசிக்காக ஈக்குவல் வச்சுட்டு பண்ணுறது இது. இப்போ நீங்கள் ஆட்டோ சம் வேணும். இப்போ நான் இதை வந்துட்டு மேனுவலாக ப்ளஸ் பண்ணி பண்ணேன். இப்போ ஆட்டோ சம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்ட்டும் ஈக்குவல் நீங்கள் சேமாக அழுத்தினீங்கன்னா அது எந்த செல்லுன்னு கேட்கும். இது ரெண்டையும் ஆட்டோ சம் பண்ணால் பண்ணலாம், இல்லை இது ரெண்டும் பண்ணால் சேம் 3 இப்படி வரும் இந்த கான்செப்ட். அதுக்காக அல்ட்டு ஈக்குவல். அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் இருக்குது. இது அழுத்தினா இதில் எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டும். அடுத்த F4 அழுத்தினா டோகுல் செல் ரெஃபரன்ஸ். இப்போ F4ங்கிற இதை நீங்கள் அழுத்தி பாருங்கள், ஃபங்க்ஷனு F4 எந்த செல்லுங்கிறத அது டோகுல் பண்ணி ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும். அதுக்கு ரிலேட்டடான இதை அது எடுத்துக்கும். அதுக்கு அந்த டோகுல் பண்ணுறது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டருங்கிறது அரே ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அரே ஃபார்முலா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு என்ட்ரு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த அரே ஃபார்முலா வரும். அரே ஃபார்முலா வரும். அது ஒரு அரே ஃபார்முலா என்ட்ரு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும்னா இப்போ இது இருக்குது. இப்போ உங்களுக்கு அரே ஃபார்முலா வேணுன்ற பட்சத்தில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரே ஃபார்முலா வரும். ஸோ அதுதான் அது. ஓகே, அது ஃபார்முலாஸ் முடிஞ்சிச்சு. பேசிக்கு டேட்டா அண்ட் ஃபில்டரில் வரும்போது இப்போ நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட்ரோல் T நீங்கள் எடுத்துனீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். சப்போஸ் அதில் எந்த செல் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கிறத எடுத்துக்கலாம். சப்போஸ் இதை தாண்டி நீங்கள் 45 செல் வேணும்னா 5 செல் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு செல் கீழே போகும். ஏன்னா இது வரைக்கும் 44. ஸோ இங்கே தொடங்குது, இதிலே பார்த்துக்கலாம். 39லேருந்து 45 வரைக்கும். 39ங்கிறது இங்கே, 45 வரைக்கும் இங்கே. அப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த இது. இப்போ காலம் இதை நம்ம எப்படி வேணாலும் ஃபார்மேட் பண்ணலாம். ஓகே, எந்த கலரில் வேணும் எப்படி எல்லாமே நம்மளால் இதை ஃபார்மேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது கண்ட்ரோல் T. அடுத்து அல்ட் டவுன் ஆரோங்கிறது ட்ராப் டவுன் லிஸ்ட் இந்த ஃபில்ட்ரு. நம்ம இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோலு இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது. இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டுனா நம்ம ஒரு செல் இருக்குது, அதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அல்ட்டும் டவுன் ஆரோவையும் கிளிக் பண்ணணும். அல்ட்டு டவுன் ஆரோவை நான் கிளிக் பண்ணேன்னா இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரும். அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம இப்போ நான் இந்த இதில் ஃபில்ட்ரு போட்டிருக்குன்னு வச்சுருங்க. இந்த ஃபில்டரில் நான் என்னென்ன இந்த ஐட்டம் இதில் இருக்கணுங்கிறத போட்டிருப்பேன். அப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரும். அப்போ நான் இதை போய் கிளிக் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ அல்ட்டு டவுன் ஆரோவும் நான் என்ட்ரு பண்ணால் எனக்கு போதும். அதுக்காக இந்த கீ. அடுத்த கண்ட்ரோல் ப்ளஸ்னால் இதெல்லாம் நார்மல் பேசிக்ஸான உள்ள விஷயம். கண்ட்ரோல் ப்ளஸ்னால் கரண்ட் டேட்டா உங்களுக்கு வரும். இதில் கண்ட்ரோலு செமிகோலன் அழுத்தினா உங்களுக்கு இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோலு செமிகோலன், அப்போ கரண்ட் டேட்டு வந்துடுச்சு. இப்போ கரண்ட் டேட் வந்துச்சு. இப்போ டைம் வேணும்னா கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு கோலன் அழுத்தணும். ஓகே, கண்ட்ரோலு ஷிஃப்ட்டு கோலன் அழுத்தியாச்சு. அப்போ கரண்ட் டைம் வந்துடுச்சு. இப்போ ஏதாவது ஃபைண்டு பண்ணணும் இந்த பேஜில் உங்களுக்கு. இப்போ இந்த ஆட்டோ சம்முங்கிறத ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்டு, அப்போ ஆட்டோ சம் இதில் டேட்டா அதில் ஃபைண்ட் ஆகும். அதுக்காக இது. ஓகே, இந்த கீ. அடுத்தது ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இந்த இதுலேயே நீங்கள் இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் H அழுத்தி ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதே எப்படி கண்ட்ரோல் H. இதுக்காக நீங்கள் ஃபைண்ட் ஆஃப் இப்போ நம்ம நார்மலாக அப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபைண்டு போயிட்டு அதில் உள்ளதை நம்ம இது பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள கண்ட்ரோல் H அழுத்தினா டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஹைப்பர் லிங்கு கண்ட்ரோல் K அழுத்தினா ஹைப்பர் லிங்க் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ யாருக்காவது லிங்காக சென்ட் பண்ணணும்னு வச்சுக்கிங்க. லிங்கு சென்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஹைப்பர் லிங்க் தேவைப்படும். ஸோ அந்த டைமில்
இந்த மாதிரி நம்ம செல்லு இப்போ இந்த செல்லில் ஹைப்பர் லிங்க் வந்து வச்சுட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல்கே அனுப்பினீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் எடுத்து நம்ம வந்து அதை கரண்ட் டாக்குமெண்ட்டை வந்து ஹைப்பர் லிங்காக மாற்றி அந்த இப்போ இந்த ஃபோல்டர் அவங்களுக்கு அனுப்பணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு நடந்த ஒரு ஃபுல் டேட்டாவும் வச்சுருக்கேன். அப்போ அதோட டேட்டா வந்து நான் அனுப்புகிற ஆள் பார்க்கணுங்கிற பட்சத்தில் நான் எல்லாரும் அவங்களுக்கு அனுப்ப தேவையில்லை. அந்த லிங்கை மட்டும் இதில் நான் அட்டாச் பண்ணேன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து கிடச்சிரும். அதுக்காக அடுத்த நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் அல்ட் வி. இது எதுக்குன்னா பேஸ்ட்டுக்கு. இப்போ நம்ம நார்மல் பேஸ்ட் இருக்குது, கண்ட்ரோல் ப்ளஸ் விங்கிற பேஸ்ட் இருக்குது. இது வந்து ஸ்பெஷலாக உள்ள இதுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு, ஒரு நிமிஷம். இப்போ அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் டபிள்யூங்கிறது வந்து க்ளோஸ் தி ஒர்க் புக்கு. நான் அந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ நினச்சா க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. இப்போ நான் இது ரீப்ளேஸுங்கிறது இருக்குது. நான் கண்ட்ரோலு அல்ட்டு வி இந்த மாதிரி பேஸ்ட்டு ஸ்பெஷலுங்கிற ஆப்ஷனில் வரும். ஏதாவது ஃபார்முலா வேணும், உங்களுக்கு வேல்யூஸு, ஃபார்மெட்ஸு, இப்படி ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணணும். நம்ம நார்மல் பேஸ்ட்டில் வெறும் காப்பி பேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்ஸ்னால் ஃபார்மெட்ஸை கிளிக் பண்ணால் அது அந்த இடத்துல இருக்கும். அந்த ரோ அது ஃபுல்லாகவே அந்த ஃபார்மெட்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அது. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் பேசிக்கான ஷார்ட்கட் கீஸ்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக அடுத்தடுத்து எக்ஸலில் என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறையா வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலை, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.